சாமி, ஆடி மாத பலன்கள். ஆடி மாதத்தில் என்னென்ன அற்புதங்கள் ஒளிஞ்சிருக்கு சொல்லுங்க சாமி. முதல்ல ஆடி 1 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சுடுற நோம்பின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்கு இந்த தேங்காய் ரொம்ப நல்லா வேலை செய்யுது சாமி. ஆடி மாதம்னாலே மோசமான மாதங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அது மோசமான மாதம் இல்லை. 2ஆம் தேதி தேய்பிரை அஷ்டமி வருது சாமி. தேய்பிரை அஷ்டமியில் நகை எடுத்தா பன்மடங்கு சேரும்னு ஒரு கணக்கு இருக்கு. கட்டாயம் சாமி. ஆடி மாதம் பிரதோஷமே பிரதோஷங்களை நீக்குவது. செவ்வாய்க்கிழமை மாலை 4 to 6 எம்பெருமான் சொக்கநாதருக்கு பிரதோஷ வழிபாடை சரியாக கடைபிடிப்பவர்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். இந்த கணவன் மனைவி கடையில் ரொம்ப பிரச்சனையாகவே இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடி பூரத்தன்னைக்கு சஷ்டியில் தயவு செய்து விரதம் இருங்க. சஷ்டியில் இருந்தால் அகைப்பையில் குழந்தை மட்டுமல்ல. நான் ஒரு வேலை செய்கிறேன், திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கேன்யா, அது வந்து என்னால் செஞ்சே முடிக்க முடியல, ஏதோ ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா சுகமே சொல்லு சாமி. சுகமே சொல்க சாமி. பக்தி இன்ஃபென்ட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொன்னான வணக்கங்கள். சாமி, ஆடி மாத பலன்கள். ஆடி மாதத்தில் என்னென்ன அற்புதங்கள் ஒளிஞ்சிருக்கு சொல்லுங்க சாமி. உறவுகள் ஆடி மாதத்தை பற்றி நிறைய பேசணும் சாமி. ஆடி மாதம் இருக்கிறதுலே ஒரு பொன்னான மாதமாக நம்ம பார்க்கலாம். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சிறப்புகள், ஆடி அமாவாசையாக இருக்கட்டும், இதில் வரக்கூடிய ஆடி 18ஆக இருக்கட்டும், இந்த நாட்களில் எந்த நட்சத்திரத்தோடு இணைந்து வருகிறது, என்ன திதியில் சேர்ந்து வருது, ஏன்னா கோகுலாஷ்டமி வருது, இதெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அந்த நாளுக்கு என்ன பெருமை, அந்த நாளோட என்ன நட்சத்திரம் இணைந்து வருகிறது, அன்றைக்கி என்ன ஸ்பெஷல், அன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல ஆடி 1. இது வந்து ஆடி 1 வந்து ரொம்ப சிறப்பான நாள் தான். தமிழ் மாத முதல் நாட்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெருமை உண்டு. 17/7/2025 அன்றைக்கி ஆடி 1 அன்றைக்கி வந்து அன்னதானம் செய்ய வேண்டிய நாள். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சுடுற நோம்பின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இது வந்து சேலம் மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ். இது வந்து சேலம், அந்த தருமபுரி, அந்த பக்கம் மாவட்டங்கள்லாம் இது வந்து உண்டு. வெளி மாவட்டங்களில் இது இருக்குதான்னு எனக்கு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் புதுசாக கல்யாணம் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன், அந்த மருமகனை கூப்பிட்டு தேங்காய் சுட சொல்லுவாங்க. அழிஞ்ச குச்சி அப்படின்னு ஒரு குச்சி இருக்கும். அந்த குச்சியை வந்து 3 கண் இருக்கிற மாதிரி வெட்டிட்டு வந்து அந்த 3 கண்ணுலேயும் தேங்காயை வச்சு தேங்காய் சுடுற நோம்பி. அதெல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய நோம்பி சாமி எங்களுக்கு. தேங்காய் சுடுற நோம்பி. ஆடி 1 இந்த தேங்காய் சுடணும் அப்படின்ட்டு காலைல ஸ்கூலுக்கு போகிறக்கு முன்னாடி ஒன்றா தேங்காய் சுடுறது. லீவ் போட்டுலாம் நான் தேங்காய் சுட்ருக்கேன் சாமி. அந்த தேங்காய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாமி. ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக வந்து மேலே அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதெல்லாம் கல் மேலே வச்சு நல்லா உரசி உள்ளே ஓட்டை போட்டு அந்த தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு உள்ளே வந்து அரிசி, எள், கடலை, வெல்லம் சேர்த்து திரும்ப அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றி திரும்ப வந்து அதை லாக் பண்ணுறதுக்கு தான் அந்த குச்சி. இந்த குச்சியை வச்சு குத்தி அப்படியே மேலே அப்படியே தீயில காட்டினோம்னா மேலே அப்படியே வெடித்து வரும். அதை உடைக்கும் போது ஒரு வாசம் வரும் பாருங்க, நம்ம கம 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 கமன்னு. உண்மையிலே இன்றைக்கும் மனம் அதற்காக இயங்குது. அதை கொண்டே பிள்ளையார் கோயிலில் வச்சு உடைச்சி சாமி கும்பிட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த வெல்லத்துக்கும் அந்த கடலை மாவாயிரும், அரிசி வெந்துடும். இதெல்லாம் சேர்ந்து அந்த ஸ்மெல்லு அப்படியே தேங்காயோடு சேர்ந்து அந்த தேங்காய் அப்படியே மேலாவில் அப்படியே கறி இருக்குமா, அந்த கருகின ஸ்மெல்லோடு சேர்த்து சாப்பிட்டா உண்மையிலே சொர்க்க சாமி. அது ரிஷபராசின்னு ஒத்துக்கிறேன் சாமி. ரோஹி நட்சத்திரம்னு ஒத்துக்கிறேன் நான். ஏன்னா இந்த உணவு பிரியர்கள் வந்து ரிஷபராசி ரோஹி நட்சத்திரம் தான். கட்டாயம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுக்கு பாருங்க அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். இன்னமும் சேலம் மாவட்டத்தில் இந்த தேங்காய் சுடுற பழக்கம் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர் அந்த மாதிரி பகுதிகளில் இன்றைக்கும் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தில் இந்த பழக்கம் இருக்கிறது. அந்த மாதிரி தேங்காய் சுடுறது நம் பஞ்சபூத தத்துவத்தை குறிக்கிறது. அதை கொண்டு விநாயகருக்கு படைப்பது, மூல முதற் கடவுள் அவருக்கு படைப்பது அப்படிங்கிறது அது குறிக்குது. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய தத்துவத்தை நீங்கள் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போய் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். இதை எதுக்காக நம்ம முன்னோர்கள் இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்கு இந்த தேங்காய் ரொம்ப நல்லா வேலை செய்யுது சாமி. புது மாப்பிள்ளையாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தேங்காய் சுடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வச்சாங்க. 3 தேங்காய் சுட்டு பொண்ணும் மாப்பிள்ளையும் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி. கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இந்த ஆடி 1, ஏன்னா ஆடி 1 தான் பொண்ணை பிரித்து கூட்டிகிட்டு போவாங்க. அன்னைக்கு வந்து தேங்காய் சுட்டு விநாயகருக்கு படைச்சி அதன் பிறகு தான் பொண்ணை அழைச்சிட்டு போவாங்க வீட்டுக்கு. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இன்னும் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க தேங்காய் சுடுங்க. 18/7/2025 ஆடி 2ஆம் தேதி தேய்பிரை அஷ்டமி வருது. முதல் நாள் ஈவினிங் 6:30 மணிக்கு ஆரம்பிச்சிருது. அடுத்த நாள் ஈவினிங் 6:30 மணி வரைக்கும் ஆடி மாதம் தேய்பிரை அஷ்டமி இருக்கிறது. தேய்பிரை அஷ்டமி ஆடி மாதத்தில் வருவது மிக சிறப்பு. காலபைரவர் வழிபாடு, பத்ரகாளியம்மன் வழிபாடெல்லாம் ரொம்ப நல்லா இது வந்து வேலை செய்யும். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் ஊற்றுவது, நைவேத்தியம் செய்வது இதெல்லாம் வந்து பொதுவாகவே சிறப்பு அப்படின்னாலும் ஆடி மாதம் அம்மனுக்கு உண்டான
மாதம். அந்த மாதத்தில் போய் பத்ரகாளி அம்மனை வழிபடுறது, மாரியம்மனை வழிபடுறது, அந்த மாதிரி ஊர் தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், எல்லை தெய்வங்களை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. தேய்பிரை அஷ்டமியில் நகை எடுத்தா பன்மடங்கு சேரும்னு ஒரு கணக்கு இருக்குது. நானும் பார்த்துருக்கேன், நம்ம கூட இருக்கவங்க நிறையா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தனியாகவே ஒரு பதிவு பண்ணணும் சாமி. ஏன்னா அக்ஷய திருதியில் நகை எடுக்கிறத பற்றி எல்லாரும் தெரியும், பட் தேய்பிரை அஷ்டமியில் நகை எடுக்கிறத பற்றி யாருக்கும் தெரியாது. இதை பற்றி தனியாக பதிவு பண்ணணும். கட்டாயம் சாமி. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஆடியில் வரக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமியில் வாய்ப்பு இருந்தால் போய் நகை எடுத்துகிட்டு வாங்க. ஒரு கிராம் வாங்குங்க சாமி, ஒரே 1 கிராம் வாங்குங்க. அதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ரொம்ப கஷ்டப்படுற சாமி நீங்கள் வாங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன். 1 கிராம் தங்கம் வாங்குங்க. அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இல்லையா? ஏன்னா இது நிறைய நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு நல்ல விஷயத்த நம்ம செஞ்சு பார்க்கலாமே, ஒன்றும் தப்பாயிடாது. அன்றைக்கி போய் 1 கிராம் வெள்ளி வாங்குங்க, ஒரு தங்கம் வாங்குங்க. இது உங்களால் ஏதோ ஒரு விஷயம் சேமிங்க. ஒரு 10,000 ரூபாய், இன்றைக்கி வந்து 1 கிராம் 9,000 நினைக்கிறேன். ஒரு 9,000 ரூபாய்க்கு 1 கிராம் வாங்குங்க. வாங்கக்கூடிய சூழ்நிலை இயற்கையே உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பேசுவோம் சார். இப்போ ஜிபே, பேடிஎம் இந்த மாதிரி ஆப்ஸில் கூட கோல்டு சேவிங்ஸ் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. மினிமம் 10 ரூபா கூட நீங்கள் போட்டு அதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் கோல்டு சேவிங்ஸில். அது மாதிரி கூட பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதை பற்றி தனியாக பேசுவோம் சார். அதான் சாமி, எல்லா நகைக்கடைக்காரங்களுமே இதை கொண்டு வந்துட்டாங்க. 10 ரூபா சேமிங்க, 100 ரூபா சேமிங்க அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. தேய்பிரை அஷ்டமியோட சிறப்புகளை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ ஒன்று பேசுவோம் சாமி, சிறப்பாகவே பேசிடலாம். 20/7/2025 ஆடி மாதம் 4ஆம் நாள். ஆடி கிருத்திகையும் ஏகாதசியும் ஒன்றா வருது சாமி. அன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகை நட்சத்திரம், அன்னைக்கு ஏகாதசி திதி சேர்ந்து வருகிறது. ஏகாதசி பொதுவாகவே எப்படி அஷ்டமி நல்ல திதியும் அந்த மாதிரி ஏகாதசி ஒரு அருமையான திதி. இது வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உண்டான திதி. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய உச்சத்தை அடைகிறார்கள். நம்ம நிறைய பேத்துக்கு சொல்லியிருப்போம், ஏகாதசி விரதம் இருங்க. ஆடி கிருத்திகை ரொம்ப முருகனுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். ஏன்னா அம்பாள்கிட்டருந்து தன்னுடைய சக்திகள் எல்லாம் முருகனுக்கு கொடுக்கப்பட்ட நாள் ஆடி கிருத்திகை. இந்த கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருப்பதும் அதே போல் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பு. குறிப்பாக அந்த நாட்களில் நான்வெஜ் எடுத்துக்காமல் வெஜிடேரியனில் சாப்பிட்டு முருகனுக்கு போய் உங்களால் என்ன முடியுமோ முருகனுக்கு போய் பாராயணம் பண்ணுங்கள். ஒரு கந்த சஷ்டி கவசம் படிங்க, ஒரு கந்த குரு கவசம் படிங்க. உங்களுக்கு நோய் தீர்க்கும் பதியங்கள் எத்தனையோ இருக்கிறது. அந்த மாதிரி படிச்சிங்கன்னா இந்த ஆடி கிருத்திகை நோய் தீர்க்கும் ஒரு நல்ல நாளாக இது வந்து அமையும். 22/7 ஆடி மாதம் 6ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வருகிறது. செவ்வாய் பிரதோஷம் ரொம்ப அருமையான ஒரு பிரதோஷம். ஆடி மாதம் பிரதோஷமே பிரதோஷங்களை நீக்குவது பிரதோஷ வழிபாடு. அப்போது எல்லா மாதத்தை விட ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியமானது. செவ்வாய்க்கிழமை மாலை 4 to 6 எம்பெருமான் சொக்கநாதருக்கு எல்லா இடத்துலையும் பிரதோஷம் நடக்கும். அங்கே வந்து பால், தேன், பன்னீர், பழங்கள், பூக்கள் உங்களால் என்ன முடியுமோ 10 ரூபாய்க்கு முடியும்னா 10 ரூபாய்க்கு வில் வாங்கிட்டு போங்க. இன்றைக்கும் பிரதோஷ வழிபாடு நான் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பிரதோஷ வழிபாடை சரியாக கடைபிடிப்பவர்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் தவற விட்டுவிடவே கூடாது. 24/7 ஆடி 8 அன்னைக்கு மாஸ்டர் நாள் அப்படின்னா ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசையை பற்றி நம்ம தனியாக ஒரு பதிவு போட்டுடலாம். இதில் பேசணும்னா நிறைய பேசுவோம். ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது சிறப்பு. பரசுராமர் ஆலயத்தில் தர்ப்பணம் செய்வது மிக மிக சிறப்பு. வீட்டில் கட்டாயம் சமைச்சு காகத்துக்கு உணவு வச்சுட்டு அதன் பிறகு சாப்பிடுங்க. உங்கள் முன்னோர்களுக்கு படையல் போட்டு வேட்டி, சேலை அந்த மாதிரி ஏதோ ஒரு துணி எடுத்து வச்சு சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் மிக மிக சிறப்பாக கிடைக்கும். ஆடி மாதம் அமாவாசை மறக்கக்கூடாத ஒரு நாள். ஆடி மாதம் 8ஆம் நாள். ஆடி அமாவாசையில் நிறைய சிறப்புகள் சேர்ந்து வருது. அதில் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் தான் அமாவாசை வரும். ஆடி அமாவாசை எப்போவுமே புனர்பூசில் தான் வரும். இந்த வருஷமும் ஆடி அமாவாசை புனர்பூசத்திலேயே வருகிறது. இதை பற்றி சிறப்பு பதிவை நம்ம தனியாக பார்த்துடலாம். 27/7 ஞாயிற்றுக்கிழமை ஆடி 11ஆம் நாள் வாஸ்து நாள். அன்னைக்கு நீங்கள் வந்து வாஸ்து பூஜை போடுற மாதிரி இருந்தால் உங்கள் வாஸ்து நிபுணரை தொடர்பு கொண்டு அதன் பிறகு நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் யாரும் நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறது இல்லை. அதெல்லாம் நமக்கு நிறைய சொல்லி பழக்கிட்டாங்க. ஆடி மாதம் வீடு கட்ட வேணாம், ஆடி மாதம் குடி போக வேணாம், கல்யாணம் பண்ண வேணாம், ஆடி மாதம் குடி போக வேண்டாம். கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொன்னது கூட நியாயம். ஏன்னா இதில் வந்து கணவன் மனைவி இணைந்தால் சித்திரை மாதம் குழந்தை பிறக்கும், சயின்டிஃபிக்கலாக தவிர்த்தரலாம். ஆனால் வீடு கட்ட வேணான்னு சொன்னதெல்லாம் பெரிய மோசடி. அதனால் வாஸ்து பூஜை போடுறவங்க அன்னைக்கு வந்து வாஸ்து பூஜை போடுங்க. சாமி, ஆடி மாதம் நீங்கள் வந்து இத்தனை தெய்வங்களுக்கு இவ்வளோ தூரம் நம்ம செய்கிறதுக்கு காரணம் அந்த மாதம் வளர்ச்சிக்கு உண்டான மாதம். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆடி மாதம்னாலே மோசமான மாதங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அது மோசமான மாதம் இல்லை. ஆடி தள்ளுபடி போட்டு எத்தனை நகைக்கடைக்காரங்க எத்தனை துணி கடைக்காரங்க இன்றைக்கி ஓஹோன்னு வந்திருக்காங்க. அப்போ ஆடி மாதம் நல்ல மாதம் இல்லைன்னா அவங்களாம் எப்படி சாமி மேலே வந்திருப்பாங்க? அவங்களுக்குலாம் எப்படி பிஸ்னஸ் நடக்குது? ஆடி மாதம் போய் துணி கடையில் நகைக்கடையில் போய் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வருது. ஆடி உண்மையிலே நல்ல மாதம்தான், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 28/7 ஆடி மாதம் 12ஆம் நாள்
அன்றைக்கி வந்து ஆடிப்பூரம், திரு ஆடிப்பூரம்னே அதுக்கு பேர். ஆடிப்பூரம் ஒரு அருமையான ஒரு நன்னாள். நீங்கள் வந்து ஆண்டாள் பூர நட்சத்திரம், ஆடிப்பூரத்தில் ஆண்டாள் கோவிலில் அன்றைக்கி வந்து தேர் திருவிழா நடைபெறும். பிரம்மாண்டமான கோவில், தமிழக அரசு சின்னத்தில் அந்த கோவில் தான் இருக்கிறது. ஆண்டாள் சூடி தந்த சுடற்குடியால். நான் ரொம்ப காமெடியாக சொல்லுவேன், முதல்ல இந்த உலகத்தில் முதல்ல வீட்டோட மாப்பிள்ளையாக போனவர் அங்கே இருக்கிறவர் தான். ரங்கமன்னார் தான் சாமி முதல்ல வீட்டோட மாப்பிள்ளையை போய் பழக்கி விட்டவர். அவர் தான் வந்து இந்த வேர்ல்டு ஃபஸ்ட்டு வீட்டோட மருமகன் அப்படிங்கிறது அவர் தான். ஆண்டாள் ரங்கமன்னார். ஆண்டாளை வழிபடுவது மிக மிக சிறப்பு. இந்த கணவன் மனைவி கடையில் ரொம்ப பிரச்சனையாகவே இருக்கிறது. இல்லை நான் இந்த தாலி கோர்த்து போட முடியல, தாலியே என்னால் போட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடிப்பூரத்தன்னைக்கு தாலி கோர்த்து போடலாம். இதெல்லாம் வந்து ஆடிப்பூரத்தில் செய்யலாம். அன்றைக்கி நாக சதுர்த்தி அப்படின்னு ஒன்று வரும். நாக சதுர்த்தி, விநாயகர் வயிற்றில் ஒரு நாகம் இருக்கு இல்லையா, வயிற்றில் ஒரு நாகம் இருக்கும்ல, அதான் நாக சதுர்த்தி அப்படின்னு பேர். அன்னைக்கு ஆண்டாளை வழிபட்டு விட்டு மாலை நேரத்தில் போய் எம்பெருமான் விநாயகரை நல்லபடியாக வழிபாடு செய்யலாம். இது கணவன் மனைவி கடையில் நிறைய ஒற்றுமைகளை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு கிளாஸ் ஆகிட்டே இருக்குது, இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த பூர நட்சத்திரம் வர அன்னைக்கு, குறிப்பாக ஆடி பூரத்தன்னைக்கு 2 மாலை வாங்கிக்கிங்க. உங்கள் வீட்டில் பூஜை ரூம் முன்னாடி 2 மாலை வாங்கி முதல் மாலையை மனைவி தன் கழுத்தில் போட்டு எடுத்து கணவனோட கழுத்தில் போடுங்க. கணவன் தன்னோட மனைவி போட்டாங்கள்ல அந்த மாலையை எடுத்து திரும்ப மனைவி போட்டு, அதே போல் தாங்கழுத்தில் ஒரு மாலையை எடுத்து போட்டு 2 பேரும் 2வது முறை திரும்ப அங்கே அவங்கவுங்க கழுத்தில் இருக்கிற மாலையை மாற்றிக்கிங்க. ஏன்னா மாலை கட்டி அதன் மூலியமாகவே இறைவனை அடைய முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவங்க ஆண்டாள் பாசுரம். அவங்க வந்து தன்னை எவ்வளவெல்லாம் வருத்திக்க முடியுமோ அவங்க வந்து அதிலே சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு இழிபிறப்பாக பிறந்தவன், என்னெல்லாம் பெருமாள் ஏற்றுப்பாரா அப்படின்னு அவங்க அந்த ஆண்டாள் பாசுரத்தில் அவங்க பாடிக்கிட்டே வர்றாங்க. சாமி, ஆண்டாள் வாழ்ந்த காலம் எவ்வளவோ காலம். நீங்கள் வந்து உதாரணத்துக்கு 500 600 என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஒரு 500 வருஷம் வச்சுங்க. 500 வருஷம் கழித்து அவங்க எழுதின பாடல் இன்றைக்கும் ஒழிச்சிக்கிட்டு இருக்குன்னா அதில் எவ்வளோ பெரிய பக்தி இருந்திருக்கணும், அதில் எவ்வளோ பெரிய உண்மை இருந்திருக்கணும். நம்ம சின்ன வயசில் எழுதி வச்ச லெட்டர் இன்றைக்கி காணாமல் போயிடு சாமி, நம்ம வந்து அதை வச்சுக்கிறது இல்லை. ஆனால் 500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிய ஆண்டாள் பாசுரம் இன்னை வரைக்கும் அது வந்து பாடப்படுகிறது. அப்படின்னா அது எப்பேற்பட்ட வலிமை பெற்றதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதெல்லாம் ரொம்ப முக்கிய சாமி. ஆண்டாள் பாசுரத்தை கேட்க கேட்க வீட்டில் பிரச்சனையும் வராது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, இந்த பாடலை தினசரி கேளுங்க, வெளியில் கொடுத்த பணமெல்லாம் வந்துடும். ஏன்னா இது உலகளந்த பெருமாளுக்காக அவங்க பாடின ஒரு பாசுரம். இது 3வது ஸ்டான்ஸா ரொம்ப ஃபெமிலியர் சாமி. திங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மாறி பெய்து நீங்காத செல்வம் நிறைந்துன்னு வரும். எவ்வளோ ஒரு அருமையான பாசிட்டிவ் ஒரு வைப்ஸ். ஸோ அந்த மாதிரி கணவன் மனைவி மாலையை மாற்றி கொண்டால், இந்த திரு ஆடிப்பூரத்தில் ஆண்டாள் அவதரித்த திருநாள், அந்த நாளில் இந்த மாதிரி மாலை மாற்றி கொண்டால் கணவன் மனைவி கடையில் பிரச்சனை வராது. அந்த அன்னைக்கு உங்கள் கணவரை வந்து தாலி புதுசாக கோர்த்து போடணுமா, நீங்களே அவுத்து நீங்களே கோர்த்து நீங்களே போட்டுக்கலாம். அது முந்தியெல்லாம் வந்து சின்ன சின்ன குழல் மாதிரி செஞ்சு தாலியில் மாட்டோம். அந்த குழல் செஞ்சு போடுறது கொங்கு மண்டலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆடிப்பூரத்தில் போய் தங்க நகை வாங்கிட்டு வரலாம், தங்கம் வாங்கிட்டு வந்து வீட்டில் தங்கம் சேர்க்கலாம். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாக சதுர்த்தி இருக்கிறதுனால மாலை நேரத்தில் விநாயகருக்கு வீட்டில் கொழுக்கட்டை செய்யுங்க. அந்த நாள் ஒரு விசேஷமாக பண்ணுங்கள். காலையில் இந்த மாதிரி மாலை மாற்றிக்கிட்டு மதியானம் வந்து ஒரு சமையல் பண்ணி கணவன் மனைவி சாப்பிட்டு சாயந்தர நேரத்தில் மீண்டும் நல்லா குளிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு கொழுக்கட்டை செஞ்சு கொண்டு போய் விநாயகருக்கு கொண்டு போய் கொழுக்கட்டை ப்ளஸ் வந்து மாம்பழம், இப்போ மாம்பழம் சீசன் போயிட்டுருக்குது, மாம்பழம் வாங்கிக்கிங்க, சுண்டல் வேக வச்சு எடுத்துங்க, நேராக ஒரு விநாயகர் கோயிலுக்கு போங்க, அபிஷேகம் நடக்கும். வர்ற 4 பேர்த்துக்கு உங்கள் கையால் ஒரு கப்பில் வச்சு கொடுங்க, 4 பேர் சாப்பிட்டு சந்தோஷமாக போட்டோம், வாழ்க்கை வளம் வரட்டுமே. ஆடி அமாவாசைக்கு அடுத்தது வரக்கூடிய மிக முக்கியமான நாள் நாகபஞ்சமி, கருட பஞ்சமி. 29/7/2025 ஆடி மாதம் 13ஆம் நாள் நாகபஞ்சமி, கருட பஞ்சமி. இது நம்ம பஞ்சமி வீடியோவில் பெருசாக சொல்லியிருக்கோம். இந்த நாளில் பிரளயகாலேஸ்வரரை போய் வழிபட்டா, வருடம் இந்த நாளில் நம்ம பிரளயகாலேஸ்வரர் போயிடுவோம். ஒவ்வொரு நாகபஞ்சமி கருட பஞ்சமி அங்கே தான். ஸோ இந்த வருஷம் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த நாகபஞ்சமி கருட பஞ்சமி அன்று பிரளயகாலேஸ்வரர் பெண்ணாடம், அழகிய காதலி உடனமர் சுடர் கொழுந்துநாதர் பேர் அவருக்கு. போயிட்டு வந்தால் ஜோதிடர்களுக்கு ஜோதிடம் வாக்கு வன்மை வந்து கொண்டே இருக்கும். எனக்கெல்லாம் அங்கேருந்து தான் வந்தது. நீங்கள் வாக்கு வன்மை சாமி, நம்மளாம் சொல்கிறது பழிக்கணும், நமக்காக இறைவன் அங்கே உழைக்கணும், அப்போ தான் கிளைண்ட்டுக்கு நல்லது நடக்கும். அவங்க திரும்ப திரும்ப போய் 4 பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க. நான் ஒரு விஷயம் உங்களுக்காக ப்ரெடிக்ட் பண்ணுறேன், அது உங்களுக்கு நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பக்கத்தில் 4 பேர்த்துக்கிட்ட சொல்லுவீங்க, நான் போய் ரிஷமானந்திட்ட ஜாதகம் பார்த்தேன், என் பிள்ளை கல்யாணம் ஆகிடுச்சு, நான் குழந்தை பிறந்துச்சு, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது வாய் வழியாக போகக்கூடிய விளம்பரத்துக்கு எந்த செலவுமே கிடையாது. அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய விளம்பரம். நீங்கள் வந்து அந்த மாதிரி தான் நம்மலாம் வளர்ந்தோம்.
இதுக்கு வந்து நாகபஞ்சமி கருட பஞ்சமி மிகப்பெரிய ஒரு உதாரணம். அந்த அன்னைக்கு எந்த ஜோதிடர் பிரளயகாலேஸ்வரரை போய் வணங்கினாலும் அவர்கள் வாக்கு வன்மை மேலோங்கி இருக்கும். நான் ஜோதிடராக விருப்பப்படுறேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி நினைக்கிறவங்க, பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள், தேய்பிறை பஞ்சமியோ வளர்பிறை பஞ்சமியோ எந்த பஞ்சமியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் இந்த நாக பஞ்சமியில் கருட பஞ்சமியில் போய் பிரளயகாலேஸ்வரரை வழிபட்டு விட்டு வந்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும். என் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு பிரளயகாலேஸ்வரர் முக்கியமான காரணம். போன வருஷம் கூட நம்ம அங்கே போனோம். நாகபஞ்சமி கருட பஞ்சமி அதுக்கு கோவில் பிரளயகாலேஸ்வரர். வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு வாங்க, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 30/7 ஆடி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை சஷ்டி வருகிறது. எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு அன்னைக்கு வந்து சஷ்டியில் இருந்தால் அகைப்பையில் வரும், சஷ்டியில் விரதம் இருந்தால் அகைப்பையில் குழந்தை வரும். குழந்தைக்காக காத்திருப்போர் குழந்தை இல்லைன்னே கிடையாது, பிறவி மலடுன்னு யாருமே கிடையாது. அது ஒரு விஷயத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு மாவூற்று வேலப்பர் கோவிலில் இந்த காய் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருப்போம். அவங்க வந்து இந்த காய் வந்து நிறைய விளைந்திருக்கிறத நம்ம அலுவலகத்துக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. நீங்கள் இந்த காய் வேணுங்கிறவங்க நம்ம அலுவலகத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா நம்ம வந்து பூஜையில் வச்சுருக்கோம், உங்களுக்கு பூஜையில் வைத்து இந்த காய் வந்து தரப்படும். உடனடியாக உங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கு எம்பெருமான் முருகன் வழிகாட்டுவார். சஷ்டியில் தயவு செய்து விரதம் இருங்க. சஷ்டியில் இருந்தால் அகைப்பையில் குழந்தை மட்டுமல்ல, வாழ்க்கையே வரும், வாழ்க்கையில் செல்வங்கள் சேரும். சஷ்டி திதிக்கு விரதம் இருப்பவர்கள் உண்மையிலேயே நல்வாழ்க்கையை அடைகிறார்கள். ஏன்னா குருனா குழந்தைன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது சாமி. குருனா பெரும் செல்வம், குருனா தங்கம் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அது வரும். எல்லாமே அதில் வந்துடும் சாமி. சஷ்டியில் விரதம் இருக்கும்போது எல்லாமே அதில் வரும் சாமி. அதனால் அருமையான சஷ்டி கட்டாயம் கடைபிடிங்க. 1/8 ஆடி 16 வளர்பிறை அஷ்டமியும் சுவாதி நட்சத்திரம் ஒன்றா வருது. ஏன்னா அஷ்டமியே ராகு, சுவாதி நட்சத்திரத்துடன் ராகு வருகிறது. வளர்பிறை அஷ்டமி 1/8 அன்னைக்கு வருகிறது. ரொம்ப அருமையான நாள். வளர்பிறை அஷ்டமியிலும் தங்கம் வாங்கலாம், ராகுடைய நட்சத்திரத்தில் சேர்ந்து வந்தால். ராகு பிரம்மாண்டம். ஸோ ராகுடைய நட்சத்திரத்தில் வரும் பொழுது நீங்கள் அந்த வளர்பிறை அஷ்டமியை பயன்படுத்திக்கலாம். அதே போல் உடன் பிறந்த சகோதரம் இருப்பாங்க இல்லையா, இப்போ எங்கள் அக்கா இருக்காங்க, எனக்கு தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா இந்த வளர்பிறை அஷ்டமி ராகுடைய நட்சத்திரத்தில் சேர்ந்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் போய் ஒரு புடவை எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட் வாங்கி கொண்டு போய் கொடுத்து, வயதுக்கு மூத்தவர்களாக இருந்தால் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா சகோதரத்துக்கெலாம் நிறைய பேர் புடவை எடுத்து கொடுப்பாங்க. அது வந்து இந்த வளர்பிறை அஷ்டமியும் இந்த சுவாதி நட்சத்திரமும் சேர்ந்து வரும். அதில் பண்ணிங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் நல்லது நடக்கும். உங்கள் சகோதரமும் நன்றாக இருப்பார்கள், நீங்களும் நன்றாக இருப்பீங்க. உங்கள் தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா தங்கச்சிக்கு எடுத்து கொடுங்க, தங்கச்சி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு துணிமணிகள் எடுத்து கொடுங்க. அவர்கள் வாழ்க்கையும் வளமாக இருக்கட்டும். ஏன்னா இதில் புதன் சரியாகும் சாமி. புதன் வந்து இதில் ரொம்ப சிறப்பாக சரியாகும். அஷ்டமிக்கு சூன்யமே புதன். அதனால் அஷ்டமி திதியில் பிறந்தவர்களுக்கும் இது ரொம்ப பெரிய ஒரு அருமருந்து. அஷ்டமிக்கு புதன் சூன்யம். ஆனால் இதில் பாருங்கள், தங்கச்சி பையன் அக்கா பையன் இதில் வந்து நம்மளை மாமான்னு கூப்பிடுவானா, அப்போ புதன் எடுத்து கொடுத்தீங்கன்னா புதன் சார்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். புதன் உங்களுக்கு நல்லபடியாக சரியாயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கையின் பிரம்மாண்டத்தை காட்டுவது புதன் கிரகம்தான். 3/8/2025 ஆடி 18 ஆடி பெருக்கு ஆடி 18. இதில் பாருங்கள், அன்றைக்கி உலக சகோதரிகள் தினம். அதனால் 1ஆம் தேதி ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, எல்லோரும் மேக்ஸிமம் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக தான் இருப்போம். 1ஆம் தேதி ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை சகோதரி தினத்தில் சகோதரிக்கு கொடுங்கள், உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும். அன்றைக்கி வந்து நண்பர்கள் தினம், அன்றைக்கி வந்து சகோதரிகள் தினம். அதே போல் ஆடி பெருக்கு அன்றைக்கி வந்து காவிரியில் புது வெள்ளம் வருவது. ஆடி 18க்கு நிறைய துணைக்கதைகள் கிளைக்கதைகள்லாம் இருக்குது. கல்கி கூட பாருங்கள், இதை பொன்னியின் செல்வன் கதையை ஒரு ஆடி 18லேருந்து தான் ஆரம்பிச்சிருப்பார். கதையை படிக்கிறவங்களுக்கு தெரியும், ஆடி பெருக்குலேருந்து தான் அந்த கதை ஸ்டார்ட் ஆகி போகும். எத்தனை லட்சம் காப்பி அந்த புக்கு விற்றுருக்கோம். அன்றைக்கி அதை வந்து அந்த புக்கு விற்று அந்த படம் வந்து அந்த படம் ஓடி எவ்வளோ நல்லா போச்சு. ஸோ ஏன் கல்கி வந்து வேறு ஏதோ நல்ல நாளை தேர்ந்தெடுத்துருக்கலாமில்ல. ஆடி 18 அருமையான ஒரு நாள். இந்த அன்னைக்கு போய் நதியில் நீராடுங்க, நதியில் போய் நீராடுங்க. அதே போல் நீராடுன்ற பேரில் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயங்களை செய்யாதீங்க. கடலில் நதியில் புண்ணிய நதிகளில் நீராடுங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த ஆடி மாதம் புது வெள்ளம் வந்து கொண்டே இருக்கும். புது வெள்ளத்தில் நீராடும் பொழுது இந்த பௌர்ணமி திதியில் பிறந்தவர்கள், அதே போல் சந்திரன் பாதிப்புடையவர்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் போயிடும். அதனால தான் அன்றைக்கி வந்து புது வெள்ளத்தில் நீராடி ஆடி 18 அன்னைக்கு போய் பொங்கல் வச்சு இதெல்லாம் செய்கிறது. நான் வந்து வருஷம் ஆடி 18க்கு என்னுடைய நண்பன் முனியப்பருக்கு நான் போய் காவிரியில் போய் நீர் எடுத்துகிட்டு போய் அவருக்கு வந்து அபிஷேகம் செய்து அன்றைக்கி வந்து பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம். அதனால் சேலம் மாவட்டம் நம்ம மேச்சேரியில் குளமணியானூரில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பருக்கு நான் இதை செய்ய போகிறேன்.
நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் முனியப்பன், கருப்புசாமி அந்த மாதிரி காவல் தெய்வங்களை போய் வழிபட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில் கிடைக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்க, குளமடையானூரில் மீட் பண்ணுவோம். 5/8/2025 ஆடி மாதம் 20ஆம் நாள் அன்றைக்கி வந்து வளர்பிறை ஏகாதசி. இந்த ஏகாதசி நாட்களில் நம்ம ரெகுலராக ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். பெருமாளுக்கு வந்து ஏதாவது நைவேத்தியம் பண்ணிக்கங்க, எடுத்துகிட்டு போங்க. அங்கே போய் அவர் கொண்டே கொடுத்து ஒரு 10 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்க. துளசி மாலை பெருமாளுக்கு, அம்பாளுக்கு செந்தாமரை மாலை, அங்கேயே ஆண்டாள் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு வெண்தாமரை மாலை வாங்கி போட்டு சாமி கும்பிட்டிங்கன்னா வாழ்க்கையின் உயர உயர போயிட்டே இருப்பீங்க. ஏகாதசிங்கிறது ஏணிப்படி. அடுத்த படி எடுத்து வைக்க முடியல சார் என்னால், நல்லா தான் சார் பண்ணுறேன், ஆனால் அடுத்த ஸ்டெப் என்னால் போக முடியலன்னு நினைக்கிறீங்களா? பெருமாளை பிடிங்க, அடுத்த ஸ்டெப் அப்படி கையை பிடிச்சி மேலே தூக்கிடுவார். இதுக்கு ஏகாதசி உங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்யும். 6/8 ஆடி மாதம் 21ஆம் நாள் புதன்கிழமை வளர்பிறை பிரதோஷம். புதன்கிழமை வரக்கூடிய அருமையான பிரதோஷம். பிரதோஷத்தில் மாலை வேலையில் போய் எம்பெருமானுக்கு நல்லபடியாக அபிஷேகம் பார்த்து நல்ல அலங்காரம் பண்ணி அவர் அப்படியே அலங்காரம் பண்ணி வழிபடணும்னு ஆசைப்படுங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே. நீங்கள் போய் அவரை போய் அப்படியே ரசிங்க சிவபெருமானை. நல்லா இருக்கியாப்பா, சாப்பிட்டியா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், என்னை நீ நல்லா தான் வச்சுருக்க, 2 கையை கொடுத்துருக்க, 2 காலை கொடுத்துருக்க, 2 கண்ணை கொடுத்துருக்க, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்க, ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்க. அவர் கொடுத்ததெல்லாம் சொல்லி சந்தோஷப்படுங்களேன். என்ன கொடுத்தாலும் இவன் சந்தோஷப்படுவான் போல இருக்குது அப்படின்னு நல்லதே கொடுத்துருவார். அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் வாசிக்காதீங்க. போயிட்டு எனக்கு அதை பண்ணல இதை பண்ணல. இப்போ நம்ம 2 பேர்த்துக்கு இடையிலேயே சாமி நீங்கள் அதை செஞ்சு கொடுக்கல, அன்றைக்கி அதை செஞ்சேன்னு சொல்லலை, நீங்கள் இதை என்கிட்ட சொல்லலை, அப்படி பண்ணலை இப்படி பண்ணலன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த முறை வந்து நான் உங்களை பார்க்குறத வந்து தவிர்ப்பேன். இவர் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்காரு. நம்ம எவ்வளோ பாசிட்டிவ், எத்தனை நல்லது பண்ணியிருப்போம் அவருக்கு. ஒரு வார்த்தை அவர் சொன்னாரா? எப்போ பார்த்தாலும் வந்தால் அதை செய்யலை இதை செய்யலை. இப்போ உங்கள் சகோதரியே எடுத்துங்க. இப்போ நீங்கள் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, ஏதோ 2 விஷயம் பண்ணாமல் விட்டுட்டீங்க. வர்றப்பெல்லாம் எனக்கு வந்து நீ பாத்திரம் வாங்கி கொடுக்கல, அதை பண்ணல இதை பண்ண சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்கள் சகோதரிகிட்ட சிரிச்சு பேசுவீங்களா? நீங்கள் நெகட்டிவ் பீப்புள்ஸோட பழகவே வேணாம் தானே எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்களா? நீங்கள் போய் சிவபெருமான்கிட்ட போய் நெகட்டிவாக பேசிட்டே இருந்தீங்கன்னா அந்த உங்களை அவாய்ட் பண்ண வர மாட்டாரா? அவர் வந்து உங்களை வர வேண்டான்னு சொல்லாத அளவுக்கு நடந்துக்கிட்டிங்கன்னா போதும். நான் நிறைய சிவனடியார்களை போய் பார்க்குறேன். நிறைய சிவனடியார்கள் எங்கிட்ட பேசும்போதும் நிறைய இறை அன்பர்கள் ரொம்ப பக்தி செலுத்துகிறவங்க எல்லாருமே அவங்களுடைய குறையை மட்டுமே போய் அந்த ஆள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சிலர் கூட நினைக்கிறது உண்டு, என்ன சும்மா ஒரு சிவபெருமான் இருந்தாலுங்கிறாரு மரியாதை இல்லாமல். சாமி, எனக்கு அவர் ஃப்ரெண்டு, எனக்காக அவர் உழைக்கிறார், நான் அவருக்காக உழைக்கிறேன், அவர் இட்ட பணியை நான் செய்கிறேன், அவ்வளோதான். நான் சுந்தரமூர்த்தி நாயனார் மாதிரி எனக்கு போய் சிவபெருமானை போய் ரொம்ப மரியாதையாக பேசுகிறதுலாம் எனக்கு வராது. அவர் வந்து என்னுடைய நண்பர், எங்கள் அப்பா, அவ்வளோதான். அவர் வந்து என் உணர்வில் கலந்தவர். அதனால் சும்மா போய் நெகட்டிவ் மட்டுமே போய் சொல்லிகிட்டு இருக்காங்க. சாமி, எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, அப்படி ஆகலை, இதாகலை, இதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்க. ஐ எம் வெரி ஹாப்பி நவ். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், அவ்வளோதான். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கேன், நல்ல மனைவி கொடுத்துருக்கேன். இப்போ பக்கத்து வீட்டுக்காரெலாம் எப்போ தான் சண்டை போட்டே கிடக்கிறான், என் முன்னாடி நல்லா தான் வச்சுருக்கா, என் குழந்தைங்க நல்ல குழந்தைங்களை கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் நினைக்கும் போது நம்மளால் பார்ப்பார், பரவாயில்ல நம்ம கொடுத்ததுக்கே அவன் சந்தோஷப்படுறான், இன்னும் எதாவது கொடுத்தா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவான். இப்போது நம்மக்கிட்ட வந்து சாமி போன வருஷம் ஒரு 1000 ரூபா கையில் பணம் வாங்கிட்டு போனேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? திரும்ப போகும்போது இன்னும் 2000 ரூபா கொடுத்து அனுப்புவோம். இந்த பழக்கம் மனிதர்கிட்ட எல்லார்ட்டையுமே உண்டு. இப்போ உங்கள்கிட்ட வந்து சார் உங்கள் முகத்தில் முழிச்சிட்டு போனால் அன்றைக்கி நாள் ஓஹோன்னு இருந்துச்சு சார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா மாட்டிங்களா? காலங்காத்தால் உன் முகத்தில் தான் முழிச்சிட்டு போனேன், போகும்போதே வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏட்டா உனக்கு 1000 பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீ என் முகத்தில் முழிச்சதுனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சண்டைக்கு போகும்ல. அந்த மாதிரி தான் இறைவன்கிட்ட போய் உங்கள் நெகட்டிவ் தாட்ஸை மட்டுமே அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு அது இல்லாமே இருக்கட்டும் சார், தப்பு இல்லை, ஆனால் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், போன பிரதோஷம் வந்துட்டு போனால் இந்த பிரதோஷம் வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் நம்மளை நல்லா வச்சுக்க, நான் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு போய் பாசிட்டிவாக வேண்டுங்க. கேட்குறத கூட 2 விதம் இருக்குது சாமி. கடன் கேட்குறதுல வறுமைக்கு கடன் கேட்குறவன்ட்ட கடன் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. ஆனால் நல்ல தொழில் பண்ணுறவங்க பேங்க்கை கூப்பிட்டு லோன் கொடுக்குதில்ல, அப்போது இவங்க பாசிட்டிவாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பேங்க்கை கூப்பிட்டு லோன் கொடுக்குதில்ல. அப்போ நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை மாற மாற சிவபெருமானே கூப்பிட்டு கொடுப்பார். இப்போ எங்க வா, போன பிரதோஷத்துக்கு வந்தவன் தான் நீ, நல்லா இருக்கீல்ல, ஓகே, இந்த அடுத்த பிரதோஷத்தில் ஒன்று இதை வச்சுக்க, போய்ட்டு வா, சந்தோஷமாக போய்ட்டு வா அப்படின்னு. நம்மளுடைய அப்பா அவர் நமக்கு நம்ம குழந்தை சந்தோஷப்பட்டால் அதை பார்த்து சந்தோஷப்படுறது அப்பா தான், வேறு யாரும் கிடையாது. என் பையன் சந்தோஷமாக இருந்தான்னா சந்தோஷப்படுற முதல் யாராக இருக்கும்? நானாக தான் இருப்பேன். என் பையன் நல்ல மார்க் வாங்கிட்டு வந்திருக்கான், வந்து சொல்கிறான், அப்பா நான் பாருப்பா 90 மார்க் வாங்கிட்டேன்ப்பா அப்படின்னா, டேய் ஏன்டா என்ன 10 மார்க் வாங்கலை அப்படின்னு நான் கேட்டால் கூட
அந்த உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம பையன் 90 மார்க் வாங்கிட்டாயா, நல்லா படிக்கிறான் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஒரு படம் வந்து நம்ம புள்ள வந்து நல்லா வரைஞ்சிட்டு வந்து காட்டுது, அது பீகாக் மாதிரியே இருக்காது, ஆனால் நம்ம அதை பீகாக்குன்னு ஒத்துக்கிறோம்ல, ஏன்னா நம்ம குழந்தை. அந்த மாதிரி நம்ம எல்லோரும் சிவபெருமானுக்கு குழந்தை. பிள்ளையார்பட்டி போயிருந்தேன் சாமி, அங்கே சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே கண்டுக்கல, எல்லாம் விநாயகர் தான். நான் அவ்வளோ பெரிய நம்ம மக்கள் இருக்க ஒரே பழக்கம் என்னன்னா, முருகர் கோயில் போவாங்க, அருணகிரிநாதர் கண்டுக்கவே மாட்டாங்க, அந்த சன்னதி பக்கமே போக மாட்டாங்க. இங்கே பிள்ளையார் கோயில் போனால் சிவனை கண்டுக்க பிள்ளையார்பட்டியில் போனால் சிவபெருமான் தானாதே நிற்கிறார், யாரும் அங்கே போய் கும்பிட கூட மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தம். மருதீஸ்வரர் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரில, நல்ல பெரிய மாலை வாங்கிட்டு போனேன், போயிட்டு நின்று எல்லாரும் விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, விநாயகருக்கு மாலை போட்டுருந்தாங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அர்ச்சகரை கூப்பிட்டு அந்த மாலையை போட்டு அதை அப்படியே ரசித்து மாதன்ட்ட கூட சொன்னேன். மாதம் வீரமணி நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். இந்த மாலையில் அப்படியே தலைவர் இப்படி ஜொலிக்கிறார்ல, அது ஒரு சந்தோஷம். நீங்கள் எப்படி உங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஷர்ட் எடுத்து ஒரு வேட்டி எடுத்து அப்பா அப்படியே நல்ல சட்டை போட்டிருக்காரா அப்படின்னு பார்க்குறாங்களோ, இன்றைக்கி எங்கள் அப்பா இல்லை, நான் சிவபெருமானை அலங்காரம் பண்ணி பார்க்குறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து இறைவனை அலங்காரம் பண்ணி உனக்கு நான் என்ன செய்ய வேண்டியிருக்கா, பூ விலையோ பல விலையோ கூடுதல் ஆகிட்டதுனால நான் எதாவது உன்னை கண்டுக்காம விட்டேன்னா என்ன அறியாமல் தப்புனா என்னை மன்னிச்சிரு, நான் இன்னும் சிறப்பாக பண்ணிடுறேன். இப்படித்தான் ஒவ்வொரு வேண்டுதலும் நான் வைக்கிறேன். இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வழி சாமி. இதை நம்ம கண்டுபிடிச்சி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்களும் ஜெயிங்களேன், அவ்வளோதான். இது என்னத்தை போய் கஷ்டம், ரொம்ப சிம்பிள். 8/8/2023 ஆடி மாதம் 23ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமியும் திருவோணமும் சேர்ந்து வருது. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். பௌர்ணமியில் திருவோணம் சேர்ந்து வருவது, அன்னைக்கு மதியத்துக்கு மேலே பௌர்ணமியும் திருவோணமும் ஒன்றாக இருக்கிறது. திருவோணம் பெருமாளுக்குரிய நட்சத்திரம், ஆடி பௌர்ணமி. மாலை நேரத்தில் போய் கட்டாயம் உங்கள் வீட்டு பக்கத்தில் கூடிய அம்பாளை வழிபடுங்க. மாரியம்மன், சோலாபுரி அம்மன், அந்த மாதிரி அம்மன் கோயில்கள் நிறைய இருக்கும். அம்மனுக்கு அலங்காரம் செய்வார்கள், அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அன்றைக்கி நிறைய அந்த விளக்கு பூஜைகள்லாம் வைப்பாங்க. அந்த விளக்கு பூஜையில் போய் கலந்துங்க. குத்து விளக்கு வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா உங்கள் வம்சமே விருத்தி ஆகும், உங்கள் வீடு நல்லபடியாக சுபிக்ஷம் பெறும், வீட்டில் செல்வம் தாண்டவம் ஆடும். நீங்கள் வந்து இறைவன் வந்து உங்கள் வீட்டில் புகுந்து விளையாடுவார். இறை அன்பர்கள் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நான் போய் நின்று 5 நிமிஷத்தில் இறைவன் எனக்கு எல்லாம் கொடுத்துடணும் அப்படிங்கிற சட்டமெல்லாம் எதுவும் கிடையாது. கடவுள் உங்களுக்கு நல்லது பொண்ணு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம எதுவும் கொடுத்து வச்சுட்டுலாம் அவன்கிட்ட கேட்கல. நம்ம எடுக்க போகிறதே பிச்சை. அந்த பிச்சையை எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்தி அவன்கிட்ட வேண்டி மனமுருகி வாங்கணுமோ அப்படி தான் வாங்கிக்கணும். எல்லா இடத்துலையுமே பவ்யம் ரொம்ப முக்கியம். அதனால் ஆடி பௌர்ணமியை எக்காரணம் கொண்டும் நீங்கள் வந்து தவற விட்டு விடாதீர்கள். ஸோ ஆடி பௌர்ணமி 8/8 அன்னைக்கு நடைபெறுகிறது. ஸோ மிக சிறப்பு. ஆடி பௌர்ணமி அன்னைக்கு நிலாச்சோறு சாப்பிடுவது ரொம்ப சிறப்பு. அன்றைக்கி வந்து உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் உங்கள் குடும்பமாக போய் நீங்கள் வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போய் நிலாச்சோறு சாப்பிட்டு பாருங்கள். சாமி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் சாமி போராடுறோம். இன்றைக்கி எல்லாமே ஈஸியாக கிடைக்கிது, பிரச்சனைகளெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் போராடுறோம். ஏன் தெரியுமா? எல்லாம் சினிமாவில் வரா மாதிரி எல்லாம் சந்தோஷம்னா நாளைக்கு ஒரு 10 பவுன் நகை வாங்கணும், நாளான்னைக்கு ஆடிக்க, இது சந்தோஷம் இல்லை. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றும், மகிழ்ச்சியாக வச்சுருக்கோம். உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்களுக்கான அன்பை பெருக்கும், உங்கள் கணவன் மனைவிக்குள்ளான அன்பை பெருக்கும். அதனால் நிலாச்சோறு சாப்பிடுவது, புண்ணிய நதிகளில் நீராடுவது, ராமேஸ்வரத்தில் நீராடுவது மிக மிக சிறப்பு. 10/8/2025 ஞாயிற்றுக்கிழமை அடியன் வந்து திருப்பூரில் 1500 தூய்மை காவலர்களுக்கு மீண்டும் உணவளிக்கிறேன். 1500 தூய்மை காவலர்களுக்கு அன்னைக்கு உணவு, உடை, இந்த முறை வந்து யூனிஃபார்ம் கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து நம்ம வேட்டி சேலை புடவை எடுத்து கொடுத்தோம். இந்த முறை 1500 பேருக்கு தலைவாழை இலை விருந்து போட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் 1500 பேருக்கு வந்து நம்ம மேலே போடுற யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குறோம். அதை வந்து பல்வேறு அன்பர்களோடு சேர்ந்து தான் இதை செய்கிறோம். அதனால் இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், சனி முடக்கானவர்கள், தூய்மை காவலர்களுக்கு ஏதேனும் செய்ய விருப்பப்படுறவங்க ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் தேவைப்படுறவங்க வந்து கலந்துக்குங்க. இதுக்கு வந்து சாய் செந்தில் சார் அவர்கள் தான் முதல் கரண்டி சாப்பாடு எடுத்து வைக்கிறார். நன்றி சார். நீங்கள் 9ஆம் தேதி திருப்பூர் வந்துடுறீங்க. 10/8 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் மணிமகாலில் இந்த ஃபங்க்ஷன் நடைபெறும். தூய்மை காவலர்கள் இது வரைக்கும் நம்ம 1000 பேர் தான் பண்ணியிருக்கோம். இந்த முறை 1500 பேர் பண்ணுறோம். 1500 பேருக்கு உணவு, உடை, யூனிஃபார்ம் இதெல்லாம் வந்து கொடுக்குறோம். உதவக்கூடிய நல்ல உள்ளங்கள் எவ்வளவோ பேர் இருக்கீங்க. நீங்கள் ஒரு நபருக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க எல்லோரும் ஒன்று கூடி அந்த விழாவை சிறப்பாக செய்வோம். நிச்சயமாக சார், நிச்சயமாக. 12/8 ஆடி மாதம் 27ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தி. அது என்ன மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லா சங்கடகர சதுர்த்தியுமே மாதம் வந்துக்கிட்டு இருக்கோம். அதில் தேய்பிறை சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி எல்லாம் வரும். இதில் ஒரு சதுர்த்தி மட்டும்தான் மகா அப்படின்னு சொல்லுவோம். மகா தீபம், மகாலய பட்சம்
அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து மகா சங்கடகர சதுர்த்தி. அன்னைக்கு போய் நீங்கள் வந்து விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி வழிபடுங்க. சதுர்த்தி திதியில் பிறந்தவங்களுக்கு நம்ம சொல்லுவோம், 4ஆம் பிறைக்காரர்கள் நாய்ப்படாத பாடுபடுவார்கள் அப்படின்னு. அந்த நாய்ப்படாத பாடெல்லாம் இல்லாமல் போவதற்குத்தான் இந்த சங்கடகர சதுர்த்திகளெல்லாம். அதே போல் நான் ஒரு வேலை செய்கிறேன், திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கேன்யா, அது வந்து என்னால் செஞ்சே முடிக்க முடியல, ஏதோ ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, தடைகளை எல்லாம் நீக்குபவர் விநாயகர். எத்தனை தடை இருந்தாலும் அந்த தடைகளையும் நீக்கி உங்களை ஓட வைப்பவர் விநாயகர். அப்போ விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் எதுவும் போய் விநாயகருக்கு பண்ணவே முடியாது, விநாயகர் உங்களுக்கு பண்ணலாம். விநாயகர் நினைச்சா நம்ம பண்ண முடியும், போனால் பண்ணவே முடியும். ஆமாம், கோயிலில் நான் நிறைய பேர்த்த பார்க்குறேன் சாமி, இந்த ரெகுலராக அந்த கோயிலில் போய் பணி செய்கிறவங்க, இல்லை ஒரு சிலர் வந்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், நான் தான் முதல்ல சாமி கும்பிடுவேன், நான் தான் முதல்ல, அதெல்லாம் செய்யாதீங்க. விநாயகர் சங்கடப்பட்டார்னா உங்கள் பரம்பரையவே ஒரு பக்கம் தூக்கி ஒரு வாரமாக வச்சுட்டு போயிடுவார். அதனால் எந்த இடத்துலையும் கோவிலில் போய் நான் என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள், அது மிகப்பெரிய தவறு. நீங்கள் அந்த கோயிலை கட்டுங்க, அந்த கோயிலை வந்து நிர்வாகம் பண்ணுங்கள். ஐயா விநாயகர் உங்களுக்கு சொந்தக்காரராக கூட இருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஆனால் நான் அப்படிங்கிறத விட்டுருங்க. நானும் எந்த கோயிலுக்கு போனாலும் கடைசியாக தான் சாமி கும்பிட்றேன். நான் போய் முதல்ல கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சா கூட நான் திருநீர் வாங்கணும்னு அடுத்து திரும்பி காட்டுவேன். எல்லோரும் அந்த இடத்த விட்டு நான் கிளம்பிடுவேன். அடுத்து எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டோம், எல்லாருக்கும் அதே மாதிரி செய்யுங்க அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் முதலில் நிற்பவனை விட கடைசியில் நிற்பவனை தான் இறைவன் முதன்மையாக பார்க்கிறார். அதான் உண்மை. கடைசியாக நிற்கிறவனை தான் அங்கேருந்து நேராக பார்ப்பார். வெளியில் அவன் தான் ரோட்டு மேலே நின்றுருப்பான். இது அடிக்கடி எங்கள் காமாட்சியம் கோயிலில் நடக்கும். காமாட்சியம் கோயிலில் ரோட்டு மேலே நான் தான் நின்றுருப்பேன். அந்த அம்மா தரையை வளர்க்கணுன்னு அந்த அம்மா நேராக என்ன தான் பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா, அங்கேருந்து பார்வை அப்படி தான் படும். அதனால் கடைசியாக நில்லுங்கள், எல்லோருக்கும் பணிவிடை செய்யுங்கள், மகா சங்கடகர சதுர்த்தியை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆடி மாதம் வரக்கூடிய அருமையான ஒரு பொன்னாள் 14/8 ஆடி மாதம் 29ஆம் நாள் வியாழக்கிழமை, தேய்பிறை சஷ்டி. அன்னைக்கு வந்து ரேவதியும் அஸ்வினியும் இணைந்த ஒரு நன்னாள். நீங்கள் வியாழக்கிழமை குருநாள், அன்னைக்கு தேய்பிறை சஷ்டி வருகிறது. மதியானம் 1 மணிக்கு குரு ஓரையில் அன்னதானம் செய்யுங்கள். குருநாதருக்கு மஞ்சள் கலர் வஸ்திரம் எடுத்து கொடுத்து குருநாதரிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள். முருகப்பெருமானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம், மஞ்சள் நிற பூக்கள், செவ்வரளி இதெல்லாம் கொண்டே கொடுத்து இறைவன்கிட்ட ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல் சஷ்டி அன்னைக்கு கட்டாயம் விரதம் இருங்கள், வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். 15/8 ஆடி மாதம் 30ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, இந்திய சுதந்திர தினம். 15ஆம் தேதி எல்லாருக்கும் லீவு தான். ஸோ இந்திய சுதந்திர தினம் வெள்ளிக்கிழமை மதியானம் நம்ம கோமடத்தில் கோபூஜை இருக்கிறது. ஆடி மாதம் கோபூஜையில் கலந்து கொள்வது மிக மிக சிறப்பு. அதனால் கோபூஜையில் வந்து கலந்து கொள்ளுங்கள். 16/8 ஆடி மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை கோகுலாஷ்டமி வருகிறது. அன்னைக்கு கிருஷ்ணர் அவதரித்த நன்னாள், பொன்னாள். அது அந்த நாள் தான் நம்ம கோமடம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. கோகுலாஷ்டமி அன்னைக்கு தான் ஆரம்பித்தோம். இந்த கோகுலாஷ்டமியில் இந்த வருஷம் திருப்பதி பெருமாளை தரிசிக்கிறோம். 16/8 அன்னைக்கு பெருமாள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். அவரும் சரி வாடா பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காரு. அதனால் அங்கே போகிறோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆசை, கோகுலாஷ்டமியில் அஷ்டமி தினத்தன்று பெருமாளை வழிபட வேண்டும் அப்படின்னு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகையும் ரோகிணியும் சேர்ந்த நாள். எப்போவுமே கோகுலாஷ்டமி கிருத்திகை ப்ளஸ் ரோகிணி சேர்ந்து தான் வரும். இந்த கோகுலாஷ்டமியும் கிருத்திகை ப்ளஸ் ரோகிணி சேர்ந்து வருகிறது. அன்னைக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிறந்த தினமும் கூட அன்னைக்கு ஒரு அருமையான ஒரு பொன்னாள். திருப்பதிக்கு போய் வழிபடுறவங்க பெருமாளை வழிபடுங்க. இல்லைங்க திருப்பதி வரைக்கும் போக முடியாது, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நல்ல நெய் ஸ்வீட்டாக 1/2 கிலோ வாங்கி கொண்டே கொடுத்து அவருக்கு பிடித்தமான மலர்கள் சூடி அங்கே போய் பெருமாள்கிட்ட நிற்கும் பொழுது நீங்கள் அவரை பற்றி புகழ்ந்து 2 வார்த்தை பாடுங்க. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட நின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செப்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு 2 வார்த்தை அவரை பற்றி பாடுங்க. பாடினா தான் கிடைக்கும். நீங்கள் வந்து கடவுளும் கந்தசாமியும் பேசிக்கொள்ளும் மொழி பாடல் தான். நீங்கள் வந்து இறைவனை பற்றி பாடணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நம் வாழ்க்கையை வளர்த்தி கொண்டே இருக்கும். நம்ம பிள்ளையார்பட்டி பக்கத்தில் சௌமிய நாராயண பெருமாள் கோவில், அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரம் நம்ம உடையவருக்கு அருளப்பட்டது. அங்கே தான் ராமானுஜருக்கு. அந்த கோயிலில் மட்டும்தான் 4 வகையான பெருமாள், நின்றான் நடந்தான் கிடந்தான் அப்படின்னு சொல்லி 4 வகையான பெருமாள் அந்த கோயிலில் தான். அந்த கோயிலில் போய் நான் பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்கேன், பல்லாண்டு பல்லாண்டு பாடுறேன். எல்லோரும் என்னை பார்க்குறாங்க, யார் இவர் கழுத்தில் உத்திராட்சம்லாம் போட்டு வந்து திருப்பல்லாண்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. நான் சிவன் கோயிலுக்கு போனால் சிவன் பாடல் பாடுவேன், பெருமாள் கோயிலுக்கு போனால் பெருமாள் பாடல் பாடுவேன். 2 வாரத்தை அவரை பற்றி பாடுறதில்ல, ஒன்றும் ஆயிர போகிறதில்ல. உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு போய் இந்த கோகுலாஷ்டமியை கிருஷ்ணர் அவதரித்த திருநாள், பக்கத்தில் கிருஷ்ணர் கோயில் இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க. வடபழனி பக்கத்துலேயே பெருமாள் இருக்கார். நிறைய ஊரில் கிருஷ்ணர் ஆலயங்கள் இருக்கிறது. கிருஷ்ணர் ஆலயங்களுக்கு போங்க, அன்றைக்கி போய் கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுங்கள். கோமாதாவுக்கு அன்னைக்கு உணவு கொடுங்க.
15/8 வெள்ளிக்கிழமை, 16/8 சனிக்கிழமை, இந்த 2 நாளுமே எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு கோமாதாவுக்கு உணவு கொடுங்க. கோமாதாவுக்கு உணவு வாங்குவதற்காக அன்னைக்கு உங்களால் ஏதாவது அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, உங்களால் முடிந்த தொகையை நீங்கள் கோமடத்துக்கு தானமாக கொடுங்கள். ஏன்னா இறைவன் வந்து பசு மேய்க்கிறவனா வர வேண்டிய அவசியம் இல்லை சாமி. இறைவன் பசுக்களோடு இருந்து நமக்கு காட்டுகிறான், பசுவோடு இருந்தால் வாழ்க்கை எவ்வளோ வளமாக இருக்கும் என்று. அதனால் பசுக்களோடு இருங்கள், வாழ்க்கை வளமாக மாறட்டும். ஆடி மாதம் எல்லா நாட்களுமே சிறப்பாக வழிபாடுகள் சொல்லியிருக்கோம். இதில் உங்களால் என்ன முடியுமோ அதையெல்லாம் சிறப்பாக செய்து எல்லா வளமும் பெற்று மகிழ்வோடு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்டு வாழ்க. சுகமே சொல்லுது சாமி.